புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பெரிய தலைவராக மாறுவார் என நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் கருத்து தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. அதாவது ஐயா என் டி ராமராவ் ஒரு நடிகரா தான் தொடங்கினாரு. ஐயா எம்ஜிஆர் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அவர் ஒரு கழகத்துல காங்கிரஸ்லயே இருந்து 1945 இருந்தே பயணம் பண்ணி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அப்புறமா 72 கட்சி தொடங்குறாரு. அப்புறமா அவர் தொடர்ச்சியா வெற்றி பெறாரு. அவருக்கு ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கு, அரசியல் பின்புலமும் இருந்தது, மக்களை நோக்கி அவருக்கு பார்வையும் இருந்தது, திரை கவர்ச்சியும் இருந்தது. எல்லாமே சேர்ந்துதான் அவர் ஒரு ஆளுமையா வடிவெடுத்தாரு. வெறுமனே நடிகரா தான் வந்தாரு. அவருடைய கட்சியும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டியது. அதற்கு பிறகு அதுக்கு வீழ்ச்சிக்கான காரணங்கள் அவர் நடிகர் என்பதனால வீழ்ச்சிக்கான காரணம் வேறு வேறு அரசியல் காரணங்கள் இருந்தது. அதனால ஆனா அதே போல பாக்யராஜ் அவர்கள் தொடங்கிய கட்சி, டி ராஜேந்தர் அவர்கள் தொடங்கிய கட்சி, சரத்குமார் அவர்கள் தொடங்கிய கட்சி, அப்படி பல கட்சிகள் செயல்படாமல் போனதையும் நம்ம பார்த்தோம். எல்லாமே என்ன இருக்கு, நான் அடிப்படையில புரிஞ்சதுன்னா அவங்க அரசியல் இயக்கமா வராங்க, நடிகரா வராங்க, அதெல்லாம் முக்கிய பாயிண்ட் இல்ல. ஆனா எப்படி செயல்படுறாங்க, மக்களை நோக்கி செயல்படுறாங்கன்னா, அரசியல் மக்களை நோக்கி செயல்படும் பொழுது ஒரு சாதாரண நபரே மெல்ல பிரபலம் அடைவாரு. அப்படி பல பேர் அறிமுகமாயிருக்கிறாங்க. அப்படி அறிமுகமான பல பேர் பின்னால தலைவர்களா மக்கள் கிட்ட பிரபலப்பட்டிருக்காங்க, விளம்பரமாயிருக்காங்க. ஐயா வேல்முருகன் அவர்கள், ஐயா திருமாவளவன் அவர்கள் கூட ஆரம்பத்துல பெரிய அடையாளப்படலாம். ஆனா அவர் மக்கள் தொண்டு ஆற்றும் பொழுது தொடர்ச்சியா அரசியல் பயணங்கள் வரும்போது அவர் மக்களிடம் போய் சென்று சேர்றாரு. அவர் பெரிய ஒரு ஆளுமையா வளர்றாரு. அதுதான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சேரும். நீங்க திராவிட கட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே ஒரு முதலமைச்சர் மகனா வராரு. அதனால அவர் அறியப்பட்டவராக இருந்தாரு. அப்ப அறியப்படாதவர் கூட தொடர்ந்து அரசியல் செயல்கள் மூலமா அறியப்படுவார். அப்படின்னா ஏற்கனவே பெரிய அறியப்பட்ட முகமா இருக்கிற ஐயா விஜய் அவர்கள் அரசியல் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா வெறுமனே அந்த வெளிச்சம் போதாது, கூடவே உடனே சேர்ந்து மக்கள் நலனை நோக்கியும் ஐயா விஜய் அவர்கள் நகரணும். அதை பொறுத்துதான் அது வெற்றியும் தோல்வியும் அமையுமே தவிர நீங்க அது இல்லாம எந்த வெற்றியும் தோல்வி வந்துடாது. இப்ப ஒரு குழந்தை பிறகுது, இப்பவே அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுமாங்க, 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுமாங்கிறதெல்லாம் கேட்டோம்னா ஜோசியம் சொல்ல முடியாது. நம்ம அந்த குழந்தை வளரணும், 1ஆம் கிளாஸ் சேரணும், பேசணும், பாடணும், ஆடணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும், அப்படி பல கட்டங்களை தாண்டினதுன்னு நம்ம அதை சொல்லுவது சரியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கிறது அல்லது ஊகிக்கிறதுன்றது அது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சி குறைவா இருக்கும்னு நான் கருதுறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.